வணக்கம். நலம். விஸ்வநாதன் சர்மா. நம்முடைய இந்த ஜாதக மையத்தில் நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதே போல் வீண் செலவை குறைத்து பண வரவை அதிகப்படுத்தும் பொருட்கள், வீட்டில் வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பொருட்களும், அதே போல் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகப்படுத்தும் பொருட்களும் ஒன்றும் கிடைக்கிறது. இந்த ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்தி அதில் பயன் அடைஞ்சதுக்கு பிறகு தான் நான் ஜாதக மையத்தில் கொடுக்குறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு வாகனம், ஒரு காரோ இருசக்கர வாகனமோ வாங்கும் பொழுது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதில் சிறிய சிறிய மாற்றங்கள் செய்வோம் நம்ம சௌகரியத்துக்காக. உதாரணத்துக்கு சீட் கவர் மாற்றுறது, ஹெட்லைட் வெளிச்சம் பத்திரம்னு சொல்லிட்டு ஹெட்லைட்டை மாற்றுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா அது போல் நம்ம சௌகரியத்துக்காக செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையுடைய வளத்துக்காகவும் வசதி வாய்ப்புகளுக்காகவும் சில பொருட்களை, அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது பழமொழி. அதே போல் சில பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்குண்டான கடன் பிரச்சனைகளுக்கும் பணம் வரவை அதிகப்படுத்துவதற்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கல் அமித்திஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த அமித்திஸ்ட் கல்லுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அங்கிருந்து நமக்கு கிடைக்கும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய வீண் செலவுகளை குறைத்து வரவை அதிகப்படுத்தும். இது குறைஞ்சபட்சம் 10 கேரட், ஏன்னா கற்கள் எல்லாமே கேரட் அளவில் தான் சொல்லுவாங்க. 10 கேரட் நம்முடைய வீட்டில் அல்லது வியாபார தளத்தில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலே அதனுடைய மாற்றங்கள், எதிர்பாராத பண வருவல், வீண் செலவுகள் குறைக்கக்கூடியது நம்ம கண்ணுக்கு நேராகவே தெரியும். இது அமித்திஸ்ட் கல்லுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய பயன் பார்த்திங்கன்னா சொர்ணமுகின்னு சொல்லுவாங்க. இந்த சொர்ணமுகி நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த சித்தூர்லேருந்து திருப்பதி போகிற பைபாஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா சொர்ணமுகி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெயர் பலகையை நீங்கள் பார்க்கலாம். அந்த சொர்ணமுகி நதியில் உருவாகக்கூடிய ஒரு கல், அந்த கல் தான் சொர்ணமுகி. அந்த கல் இதனுடைய பயன் என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை, தங்க நகைகள் சேர்க்கை என்றது அதிகபட்சமாக இருக்கணும், தங்க நகை வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த சொர்ணமுகி பார்த்திங்கன்னா தங்க நகை வரவை வீட்டில் அதிகப்படுத்தும் அப்படின்றது தான் இந்த கல்லுடைய பயன். அதே போல் இதனுடைய என்னென்னா கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. இது கடல் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மகாலட்சுமியுடைய அம்சம். அதாவது அசுரர்களும் தேவர்களும் வாசுகி என்ற பாம்பை வச்சு மகாமேரு மலையை மத்தா வச்சு குடையும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, மகாலட்சுமி தாயார். இந்த கோமதி சக்கரத்தை 5 எண்ணிக்கையில் நம்ம வீட்டில் சுவாமி அறையில் வச்சு பூஜிக்கும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்றது. அதே போல் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா சொர்ணமுகி கல் தான். இந்த சொர்ணமுகி டாலர். இந்த டாலரை குழந்தைங்க இல்லை வியாபாரம் செய்யக்கூடியவங்க கழுத்தில் அணியும் போது நமக்கு வரக்கூடிய அந்த சோம்பல் தனம் அப்படின்றது இருக்காது. ஒரு சுறுசுறுப்பான நிலையை உருவாக்கும் அப்படின்றது தான். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா குதிரை லாடம், பயன்படுத்தப்பட்ட குதிரையின் லாடம். இந்த குதிரை லாடம் பொறுத்தளவுக்கு இது எங்கேருந்து வருதுன்னா, ஷீரடி பக்கத்தில் சனி சிங்கனாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஏன்னா அங்கே தான் குதிரையுடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும். சனீஸ்வருடைய ஆதிக்கம் கொண்டது அந்த ஊர். நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு வீட்டுக்கும் கதவுகள் அப்படின்றது இருக்காது. அந்த ஊருடைய பலனே அதுதான். உதாரணத்துக்கு நம்ம தரிசனத்துக்கு போகிறோம், தவறுதலாக அந்த ஊருடைய பொருள் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குன்னா எல்லையை தாண்ட முடியாது. சனீஸ்வர பகவான் அந்த ஊரை காக்கிறார் அப்படின்றது ஐதீகம். இந்த பயன்படுத்தப்பட்ட குதிரை லாடத்தை நம்மளோட வீட்டு வாசப்படியில் அந்த யூ அப்படின்ற ஓப்பன் இருக்கிற பக்கம் வீட்டுக்குள்ளே பார்த்த மாதிரி வாசப்படியில் அடித்து வச்சோம் அப்படின்னாலே துஷ்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது சாஸ்திரம். அதே போல் இது அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷ தீர்த்தம்னு சொல்லுவாங்க.
இதை வந்துட்டு நிறைய மூலிகைகள் இதில் கலந்து இதில் வச்சுருக்கிறோம். இந்த வாஸ்து தீர்த்தத்தை வெள்ளிக்கிழமை அன்று கொஞ்சமாக ஒரு தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு வீட்டில் நம்ம வந்து தெளிக்கும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்களை உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம். இது வந்துட்டு அந்த தீர்த்தம் அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து காயத்ரி மந்திரம்ன்றது இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்டே கூட அந்த தீர்த்தத்தை தெளிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் தீர்த்தம் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமான லக்ஷ்மி கிராகம். இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து நம்ம வீட்டில் வந்து தெளிக்கிறது நல்லது அப்படின்றது. அதே போல் மூலிகை சாம்பிராணி, லக்ஷ்மி குபேர மூலிகை சாம்பிராணி, இதை வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையில் வந்து சாம்பிராணி கட்டு கொஞ்சமாக அதில் கலந்துட்டாலே போகிறோம். நிறைய வாசனை மூலிகைகள் நிறைய கலந்துருக்கிறோம். இதுவும் வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான பொருள். அதுபோல் 7 குதிரைகள் வீட்டில் வந்துட்டு நம்ம வைக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க, சப்தகன்னி மாதான்னு சொல்லுவாங்க. இந்த 7 குதிரையுடைய படம் வீட்டில் வந்துட்டு கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ நம்ம மாட்டி வைக்கும் பொழுது காலையில் எழுந்தவுடனே தினம் அதை தரிசனம் செய்தாலே நிறைய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். மற்றபடி இன்னும் மேலும் சில பொருட்களை பற்றி ஆராய்ச்சின்னா இப்போ நான் காட்டின எல்லா பொருட்களுமே நான் பயன்படுத்தி அதில் பலன் அடைஞ்சதுக்கு பிறகு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். என்னுடைய நலம் ஜாதக வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறேன். அதனால் தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.